வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு 2 மகள்கள். அவங்களுக்கு கல்யாண வயசு நெருங்கிடுச்சு. அந்த விவசாயி என்ன பண்ணாருன்னா, உள்ளூர்லயே ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சு மூத்த மகளுக்கு கட்டி குடுத்துட்டாருங்களாம். இளைய மகளுக்கு வெளியூர்ல ஒரு சோழியனுக்கு கட்டி குடுத்தாருங்களாம். இளைய மகள் நல்ல வசதியா வாழ்ந்தாளாம். ஆனா மூத்த மகளுக்கு வசதி குறைவாம். கொஞ்ச காலங்கள் கழிச்சு இந்த விவசாயி இறந்துட்டாருங்களாம். அதே மாதிரி இந்த மூத்த மகளுடைய கணவனும் இறந்துட்டாருங்களாம். இப்போ இந்த மூத்த மகளுக்கு யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருச்சுங்களாம். காலையில போனா சாயந்திரம் தான் வருமாம். அப்ப கூலிக்கு பதிலா 2 படி அரிசி குடுப்பாங்களாம். அந்த அரிசிய வாங்கிட்டு வந்து ஒல வைக்குமாம். ஒல வைக்கிறதுக்கு கூட அவங்க வீட்ல ஒரு வெளிச்சம் இருக்காதாம். ஏன்னா, விளக்கு ஏத்துறதுக்கு எண்ணெய் தேவை இல்லைங்களா? எண்ணெய் வாங்குறதுக்கு பணம் வேணுமே! அதனால அந்த அடுப்ப பத்த வச்சு, அந்த இதுலயே ஒல வச்சு, அந்த 2 படி அரிசிய சாப்பிட்டுருமா. அந்த மூத்த மகளுக்கு அந்த 2 படி அரிசி சாப்பிட்டாலும் பசி அடங்கவே அடங்காதாம். பத்தாம இருக்குமாம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லைங்களா? 2 படி அரிசி ஒரு ஆளுக்கு பத்தலைன்னா எப்படி? ஒரு நாள் அந்த இளைய மகள் தன்னுடைய அக்காவ பார்க்கணும்னு 2 1/2 படி அரிசி எடுத்துட்டு வந்தாங்களாம். வந்த உடனே அந்த குடிசை உள்ள நுழையிற நேரத்துல இருட்டோடி இருந்துச்சாம் குடிசை. அக்கா கிட்ட சொன்னாங்களாம், "முதல் விளக்கேத்து. இந்த மாரி இருட்டா இருக்கிற இடத்துல நான் வரமாட்டேன். எனக்கு அது பிடிக்காது." அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அக்கா சொன்னாங்களாம், "நீ வேறடி. நான் போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சு முடிச்சுட்டு வரத்துக்கு இவனுங்க என்ன காசா தரானுங்க எனக்கு? 2 படி அரிசி தான் தரானுங்க. 2 படி அரிசிய நெருப்பு கூட்டி உலைய போட்டு சாப்பிட்டா, அது என் வயித்துக்கு பத்த மாட்டேன்து. இதுல எங்க விளக்குக்கு எண்ணெய் வாங்க காசு என்கிட்ட. நீ வேற சும்மா இருடி." அப்படின்னு சொன்னாங்களாம். அக்காவுடைய நிலைமைய தெரிஞ்சுகிட்ட தங்கச்சிக்கு கொஞ்சம் மனக்கவலையா இருந்துச்சாம். அக்கா என்ன பண்ணாலாம், தான்கிட்ட இருக்கிற 2 படி அரிசியும், தங்க கொடுத்த 2 1/2 படி அரிசியும் போட்டு உல வச்சாளாம். அப்போ தங்கச்சி என்ன சொல்லுச்சாம், "ஏன்க்கா இவ்ளோ 4 1/2 படி அரிசியா 2 பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே! இது மீந்துருமே, வீணா போயிடுமே! நீயே கஷ்டத்துல இருக்கிற ஒரு 4, 5 நாள் வச்சுக்கலாமே நீ" அப்படின்னு சொன்னாளாம். அதுக்கு அக்கா சொன்னாளாம், "நீ வேற என் ஒரு ஆளுக்கே 2 படி அரிசி பத்த மாட்டேன்து. நீ வேற வந்திருக்கிற. இது பத்துமான்னே தெரியலையே, பத்துமான்னே தெரியலையேன்ட்டு" ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே அவங்க உழ வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்குள்ள தங்கச்சி தன் கையில இருக்கிற காச எடுத்துட்டு போயி, விளக்குக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். எண்ணெய் வாங்கிட்டு வந்த உடனே, அங்க இருந்த 2 விளக்குக்கு எண்ணெய் ஊத்தி நல்லா பிரகாசமா எரிய வச்சாங்களாம். குடிசையே நல்லா வெளிச்சமா ஆயிடுச்சாம். இவங்க மனசுலலாம் கொஞ்சம் சந்தோஷமும், நிம்மதியும் ஏதோ ஒரு ஒரு பூரிப்பு வந்துச்சுங்களாம் அந்த வெளிச்சத்தால. உலையில போட்ட அரிசி வெந்துருச்சுங்களாம். அக்கா, தங்கச்சி 2 பேர் வச்சு சாப்பிட்டாங்களாம். அவ்ளோ சாதம் மீந்துருச்சுங்களாம். அப்ப தங்கச்சி சொல்லுச்சாம், "நான் அப்பவே சொன்னேன்ல, 4 1/2 படி அரிசி எதுக்கு போட்ட? வீணா போயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்ட்டு." அப்போ அந்த அக்கா சொன்னாங்களாம், எனக்கே இது ஆச்சரியமா இருக்கும்மா. நான் தினம் 2 படி அரிசி ஒரு வேளைக்கு போட்டு ஒல வைப்பேன். எனக்கு அதுவே பத்தாது. பசி இருக்கும். இன்னைக்கு 4 1/2 படி போட்டும் நான் கம்மியா தான் சாப்பிட்டேன். இவ்ளோ சாப்பாடு மீந்துருச்சே! ஆச்சரியமா இருக்கேன்னு" சொன்னாங்களாம்.